இந்த வீடியோவில் களஞ்சியம் ஆப்பில் சேலரி ஸ்லிப் எப்படி டவுன்லோட் பண்ணுவது என்று பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய களஞ்சியம் ஆப்பிலிருந்து நம்முடைய பே ஸ்லிப்பை டவுன்லோட் செய்து பார்க்க முடியும். பெரும்பாலும் நம்முடைய சேலரி கிரெடிட் ஆன 5 நாட்களுக்குள் களஞ்சியம் ஆப்பில் பே ஸ்லிப்பானது அப்டேட் செய்யப்படும். அதற்கான SMS நம்முடைய மொபைல் எண்ணிற்கு வரும். முதலில் களஞ்சியம் ஆப்பை ஓப்பன் செய்ய வேண்டும். ஓப்பன் செய்துவிட்டு பின் நம்பரை கொடுத்து நாம் லாகின் செய்ய வேண்டும். லாகின் செய்தவுடன் நம்முடைய டேஷ்போர்ட் இவ்வாறு வரும். இதில் மூன்றாவதாக இருக்கும் ஐகான் பே ஸ்லிப் என்பதை செலக்ட் செய்ய வேண்டும். பே ஸ்லிப் செலக்ட் செய்தவுடன் கடைசியாக நாம் பெற்ற சேலரி அந்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக அதில் வரும். இல்லை என்றால் வேறு பிற மாதத்திற்கான சேலரி ஸ்லிப் வேண்டுமெனில் வருடத்தையும் அந்த மாதத்தையும் செலக்ட் செய்ய வேண்டும். செலக்ட் செய்துவிட்டு நாம் டவுன்லோட் கொடுத்தவுடன் இப்படி வரும். இதில் ஓகே பட்டனை கொடுக்க வேண்டும். வியூ ஆர் டவுன்லோட் என்று கொடுக்க வேண்டும். டவுன்லோட் ஆனவுடன் ஆட்டோமேட்டிக்காக அது PDF வியூவர் வழியாக ஓப்பன் ஆகும். அப்பொழுது பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டானது நம்முடைய பிறந்த நாளா தான் பாஸ்வேர்ட். நம்முடைய பிறந்த நாள் 7 எனில் 07, மாதம் 2 டிஜிட் மற்றும் பிறந்த வருடத்தை கொடுக்க வேண்டும். மொத்தம் 8 டிஜிட் பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டும். கொடுத்து ஓகே கொடுத்தால் நம்முடைய பே ஸ்லிப்பானது ஓப்பன் ஆகிவிடும். சிலருக்கு இதில் சிரமங்கள் ஏற்படும். இந்த PDF ஆனது ஆட்டோமேட்டிக்காக சிலருக்கு ஓப்பன் ஆகாது. டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வரும். ஆனால் ஆப்பு அப்படியே தான் இருக்கும். நம்முடைய PDF ஆனது ஓப்பன் ஆகாது. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மொபைலில் டிஃபால்ட் PDF வியூவர் PDF ஆப் ஏதாவது கொடுத்து வைக்க வேண்டும். அப்படி கொடுக்க முடியவில்லை எனில் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் செய்துவிட்டு அதில் இபே ஸ்லிப் இபே ஸ்லிப் என்று கொடுத்தால் நாம் கடைசியாக டவுன்லோட் செய்த பே ஸ்லிப் ஆனது காண்பிக்கும். அதை கிளிக் செய்து நாம் ஓப்பன் செய்ய முடியும். ஓப்பன் செய்யும் பொழுதும் பாஸ்வேர்ட் கேட்கும். அதே பாஸ்வேர்டை கொடுத்து நம்முடைய பிறந்தநாள் பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் செய்தால் ஓப்பன் ஆகும். நன்றி. இது போன்ற IFHRMS சம்பந்தமான மேலும் வீடியோக்களுக்கு SMJ Tech Hub சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.